கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் பிளஸட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் ஆலோசனை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் வெளிச்சம் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு விசேஷித்த தலைப்பில் நாம் செய்தியை தியானிப்போம். பிரியமானவர்களே, எல்லாரும் செவி கொடுத்து கேளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் செய்தியின் தலைப்பு சாத்தானின் கண்ணி, த ட்ராப் ஆஃப் த டெவில் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட தேசத்தில், கிழக்கு ஆசியாவில், தாய்லாந்து என்ற ஒரு சில நாடுகளில் குரங்கு பிடிப்பதற்காக ஒரு வினோதமான ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, அது என்ன தெரியுமா? இளநீரை வைத்து குரங்கை பிடிக்கிறாங்க. எப்படி என்றால், அந்த இளநீரில் ஒரு துவாரத்தை போட்டுவிட்டு அந்த குரங்கனுடைய கை நுழையிற அளவுக்கு துவாரத்தை போட்டு விட்டுருவார்கள். அதை குறிப்பிட்ட இடத்துல தொங்க விட்டு விடுவார்கள். அந்த குரங்கும் கூட அது உள்ள இளநீர் சுவையை ருசி பார்க்க வேண்டும் என்று அவசரமாக அது அந்த துவாரத்துக்குள்ளே கை விடும். அது கை உள்ளே நுழைச்ச பிறகு கையை வெளியே எடுக்க தெரியாததுனால அது மாட்டிக்கொள்ளும். அப்போ கை உள்ளே நுழைஞ்சிட்டு அந்த கையை எடுக்கும் போது சுருக்கி எடுக்கணும், அதுக்கு தெரியாது, அவசரத்தில் எடுக்கணும். அப்போ கை அந்த இளநீரில் மாட்டிக்கொள்ளுகிறது. ஆகவே தாய்லாண்டில் அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குரங்கை அழகாக அந்த இளநீரை வச்சு பிடிச்சி அநேக குரங்குலாம் சமைச்சு சாப்பிட்றாங்க. தாய்லாந்து போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா பலவிதமான பிராணிகளை சாப்பிட்றாங்க. அதில் ஒன்று குரங்கும் கூட. பிரியமானவர்களே, இப்போ குரங்கை பிடிப்பதற்கு இளநீரை காமிச்சு அழகாக பிடிச்சிட்றாங்க. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, சாத்தான் என்ன செய்கிறான்? 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? இதே போலதான். ஒரு குரங்க இளநீரை காமிச்சு எப்படி குரங்க பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சாத்தானும் இன்றைக்கு மனுஷர்களை பிடித்து கொண்டு இருக்கிறான். பாவத்திலே தள்ளுகிறான், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே தள்ளுகிறான், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களிலே தள்ளுகிறான். இப்போ இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க. இன்றைக்கு அநேகர் விழித்திராம தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். பாருங்க, நமக்கு எதிரி யார் தெரியுமா? மனுஷன் இல்லை, பிசாசு. அதனால்தான் இந்த வசனம் சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ. பார்த்தீங்களா? அப்போ அவனுடைய வேலைன்னா தெரியுமா? கர்ஜிக்கிற சிங்கம் போல மனுஷர்களை விழுங்க பார்க்குறான் என்று வகை தேடி சுற்றி திரினான்னு அர்த்தம். எப்படா இவங்களை அகப்படுத்தலாம், எப்படா கீழே தள்ளலாம் என்று வகை பார்த்து கொண்டு இருக்கிறான், சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே தான் வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, எச்சரிப்பாயிருங்கள், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆதியாகமம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? பாருங்க, அவன் கேட்கிற கேள்வியே பாருங்க, எவ்வளவு தந்திரமா கேள்வி கேட்கிறான் பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து,
நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். பார்த்தீங்களா? அப்போ தேவன் கொடுத்த கட்டளை அது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. பார்த்தீங்களா? அப்போ அவன் சொல்கிற காரியம் பாருங்க, கர்த்தர் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்ற ஒரு மாயைக்குள்ளே அவங்களை கொண்டு வருகிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்றதெல்லாம் பொய் அப்படிலாம் இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்ணு திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றார். பார்த்தீங்களா? கர்த்தரை குறிச்சே ஒரு பொய்யை சொல்லி ஆதாம் ஏவால அழகா சாத்தா ஏமாத்துறான். பார்த்தீங்களா? அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தி தெளிவிக்கிறதுக்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்குது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த 3 வகையான காரியங்கள் இங்கே 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, புசிப்பதற்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்திக்கு தெளிவிக்கிறதும், புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்கதாயும் இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம், கண்ணின் இச்சை, நாவின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 வைத்து தான் சாத்தான் ஆதாம் ஏவாளை வீழ்த்தினான். பிரியமானவர்களே, இந்த 3 காரியத்தை வைத்து வீழ்த்தினவன் மனுக்குலத்தையே அழிக்க பார்த்தான். ஆனால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்மையே ஜீவ பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, சாத்தானின் கண்ணிக்கு நாம் விலகி ஓட வேண்டும். பிரியமானவர்களே, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், மாம்சத்தின் இச்சைக்கு விலகி ஓட வேண்டும். பிரியமானவர்களே, சாத்தான் இயேசு கிறிஸ்துவையும் சோதித்தான். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே வாசிக்கும்போது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். பார்த்தீங்களா? சோதனைக்காரன் என்று சாத்தானை குறித்து இங்கே வசனம் சொல்லிட்டு பாருங்க. அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்புரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதலுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவையும் சாத்தான் 3 வகையிலே சோதித்தான். பிரியமானவர்களே, முதலாவது அவன் கல்லுகளை அப்பமாய் மாற்றும்படி அவன் சோதித்தான். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும் என்று அவன் சோதித்தான். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உயர்ந்த மலை கொண்டு போய் இந்த ராஜ்யங்களெல்லாம் காண்பித்து என்னை பணிந்து கொள் என்று சொன்னான். அந்த 3 சோதனைகளிலும் கர்த்தர் அவனை ஜெயித்தார். பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நாம் கர்த்தருடைய இரத்தத்தினால பாதுகாக்கப்படும் போது, ஆண்டவருடைய வார்த்தையினால நாம் பாதுகாக்கப்படும் போது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம்.
உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உங்கள் விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 119 அதிகாரம் 67 வசனம் சொல்லுகிறது, நான் உத்தரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை காத்து நடக்கும்போது நாம் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஜெப ஜீவியம், வேத வாசிப்பு, கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். பிரியமானவர்களே, யாக்கோபு 4 அதிகாரம் 7 முதல் 8 வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இருமனத்தோடு நாம் கர்த்தரை பின்பற்றக்கூடாது. ஒரே மனதோடு கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு பலத்தோடும் நாம் பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, 4வது காரியம் பார்க்கிறோம், பெருமை நம்மை வீழ்த்திவிடும். பிரியமானவர்களே, அழிவுக்கு முன்னானது அகந்தை. நீதிமொழிகள் புத்தகம் 16:18 சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுகிறதுக்கு முன்னானது மனமேட்டுமை என்று வேதவசனம் சொல்லுகிறது. பெருமை என்பது சாத்தான் வைக்கிற ஒரு கண்ணி. பிரியமானவர்களே, ஒரு சோதனை. அதிலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். பிரியமானவர்களே, யோவான் 12 அதிகாரம் 42-43 வசனம் சொல்லுது, ஆயிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு வெளிவேடக்காரர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், அதிகாரிகள் இயேசுவை நம்பினாங்க, விசுவாசித்தாங்க, ஆனால் வெளிப்படையாக விசுவாசிக்கல, அறிக்கை பண்ணாது இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். பிரியமானவர்களே, யோவான் 8 அதிகாரம் 28-29 வசனம் சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடி இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். என்னை இருப்பினும் என்னுடனே கூட என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாய் இருக்க விடவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பிதாவுடைய சித்தத்தை மாத்திரமே இயேசு கிறிஸ்து செய்கிறவராய் இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாக்கோபு புத்தகம் 4 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். தீமையை மேற்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ரோமர் 12 அதிகாரம் 21 வசனம் சொல்லுது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்போது ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். பிரியமானவர்களே, கடைசியாய் ஒரு காரியம், நிறுத்தி விடாதிருங்கள். நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை, நன்மையான காரியங்களை, ஜெபிக்கிற காரியங்களை, வேத வாசிக்கிற காரியங்களை, கர்த்தருக்காக ஓடுகிற காரியங்களை நிறுத்தி விடாதிருங்கள். பிரியமானவர்களே, மத்தேயு 10 அதிகாரம் 22 வசனம் சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா நம்ம நிலைத்து நிற்கணும், கடைசி வரை நிற்கணும், எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். கண்ணின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், மாம்சத்தின் இச்சைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ரோமர் 8:36 முதல் 39 வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று வேதவசனம் சொல்லு. நம்மை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் என்னோடு கூட கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா? பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை சோதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதா? பிசாசு உங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகளை கொண்டு வருகிறானா? சாத்தானின் கண்ணிக்கு அகப்பட்டு இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியம் தீர்மானம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள்.
தாழ்மைப்படுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள். கர்த்தருக்காக வேறு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவார். எவ்வளவு சோதனை வந்தாலும் துவண்டு போகாம, சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு உண்டான பலனை ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வீராக. மரண பரிந்தும் ஆண்டவரே நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்க, முடிவு பரிந்தும் ஆண்டவரே உம்மிலே நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க. ஜெயமாய் ஓட கிருபை செய்யுங்க. ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸ்க்ரீனில் போடப்பட்டிருக்கிற மொபைல் மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த செய்தியிலே நாம் சந்திப்போம். நன்றி.